ப்ரீவியஸ் வீடியோவில் 6 எக்ஸ்டென்ஷன் ஆனது நம்ம உலகத்தை என்ன பண்ணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் கடைசியாக ஒரு கேள்வியோட அந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணேன். எந்த கிரிச்சரானது உலகத்தை டேக் ஓவர் பண்ணும்? முதல்ல பார்த்தீங்கன்னா ஓஷனில் வாழ்ந்த கிரிச்சரானது உலகத்தை ஆண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நிலத்தில் இருந்த கிரிச்சர்ஸ்லாம் மியூட்டேட் பண்ணி காடில் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் டைனோசோர் உலகத்தை டேக் ஓவர் பண்ணுச்சு. அப்புறம் மனுஷனுக்கு டேக் ஓவர் பண்ணாங்க. ஆனால் இப்போ மனுஷனுங்களுக்கு அடுத்து யார் உலகத்தை டாமினேட் பண்ண போகிறா? இதை பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேஸ் எக்ஸ்டென்ஷன் ஆனது இந்த உலகத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இதில் சர்வைவ் பண்ணுற கிரிச்சர் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கிரிச்சர்ஸு, ஏலியன் மாதிரியான கிரிச்சர்ஸ் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே வகையான கிரிச்சர்ஸ் தான் காலமாக நம்ம உலகத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சில ஒற்றுமைகள் இருக்குது. சின்னதாக இருக்கிற கிரிச்சர்ஸு ஃபாஸ்ட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணோம், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறது, பசி தூக்கம் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை என்டியூர் பண்ணும். இதுக்கு ஏற்ற மாதிரியான கிரிச்சர்ஸ் எது நீங்களாம் நினைக்கிறீங்க? இதுதான் ஃப்யூச்சரில் வாழ போகிற ஈவன் மனுஷனுங்களுக்கு அடுத்து உலகத்தை டேக் ஓவர் பண்ணவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிற கிரிச்சர்ஸ். முதலாவது கிரிச்சர்ஸ் தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஆஃப்டர் மேசிவான எக்ஸ்டென்ஷன் நடந்த பிறகு முதல்ல உலகத்தை டேக் ஓவர் பண்ண போகிறது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் டைனி லிவிங் ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவாங்க. பாக்டீரியா, ஃபங்காய், அல்கே இப்படி நிறையவே இருக்குது. இதுங்க எல்லாமே ஸ்டேபிளான இக்கோசிஸ்டமில் வாழணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு ஸ்ட்ராங்கான இக்கோசிஸ்டம் தான். எங்கே போனாலும் வாழுற அடாப்டேஷன் உள்ளதுங்க. உலகம் அழிஞ்சி ஒரு உயிரானது உலகத்தில் மக்கிறதுலேருந்து மறு உயிர் பிறக்கிற வரைக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட பங்கு நிறையவே இருக்குது. ஈவன் பாஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் கூட லைக் டைனோசரோட எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆனது எர்த்தோட கெமிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணுச்சு. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அசிட் ஆனது வயிற்றுல இருக்குதோ, டேப்வோம்னு சொல்லப்படுற ஆர்கானிசம் வயிறில் இருக்குதோ, அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இவங்க தான் உலகம் அழிஞ்ச மறுநொடி த ரூலர்னு சொல்லலாம். அடுத்ததாக சொல்ல போகிற கிரிச்சர்ஸ் ஆனது ரொம்ப சிம்பிளான கிரிச்சர்ஸ் தான். நம்ம இப்போ பார்க்குற பூச்சிகளோட இனம். இவங்களாம் ஸ்பெசிஃபிக்கான சாப்பாடை சாப்பிட்டு தான் வாழணும்னு அவசியம் இல்லை. இவங்களாம் என்ன வேணாலும் சாப்பிட முடியும். ஈவன் ஆஃப்டர் எக்ஸ்டென்ஷன் இவங்க தான் முதல்ல இனப்பெருக்கம் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் ஒன்ஸ் லிவிங் திங்ஸ் ஆனது இறந்துச்சுன்னா அது பூச்சிகளோட சாப்பாடாக போகும். ஸோ மேசிவான அமௌண்ட்ல இதுங்கெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஈவன் எல்லா உயிரினங்களும் அழிஞ்சாலும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை சாப்பிட்டு கூட இதுங்கெல்லாம் உயிர் வாழ முடியும். ஸோ 6 எக்ஸ்டென்ஷனோட முடிவுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அநேகமாக பூச்சி வாக்கியானது டேக் ஓவர் பண்ணும் உலகத்தை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம எறும்புங்களோட கூட்டத்தை எடுத்துப்போமே. மண்ணுக்குள்ள நம்ம கட்டுற பெரிய பெரிய பில்டிங்ஸை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொண்டு இதுங்க எல்லாமே பில்டிங்ஸ் மாதிரியான விஷயத்தை மண்ணு கீழே கட்டும். ஸோ அநேகமா எறும்புகளோட கூட்டமானது மெகா ஈகோசிஸ்டமா உருவெடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உயிரானது செத்து போனா அங்க ஈக்களோட கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். காரணம் நம்மளோட பாடி கெமிஸ்ட்ரி தான் அவங்களோட சாப்பாடு. ஸோ ஆஃப்டர் எக்ஸ்டென்ஷன் ஈக்களோட கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான பூச்சி இனம் அநேகமா உலகத்தை டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக சொல்ல போகிற கிரிச்சரானது பார்த்தீங்கன்னா அநேகமாக நீங்களாம் எதிர்பார்க்காத ஒரு கிரிச்சர். அதுதான் எலி. எஸ், டைனோசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எலிகளோட ஆன்செஸ்டரை எத்தனையோ வகையான பேரில் சொல்லுவாங்க. அது எனக்கு வாயிலே நுழையில. ஆக்சுவலி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஜூரா மையா அப்படின்னு சொல்லுவாங்க, சைனோடான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் மேசிவான எக்ஸ்டென்ஷன் முடிச்சு இது எல்லாமே அழியிற கட்டம் இருக்கிறப்போ மியூட்டேட் பண்ணிச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்க்குற எலிகளோட கூட்டம். இதுங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அடாப்டபிலிட்டி இருக்குது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ண முடியும் இதுங்கனால. அதுவும் எந்த சூழ்நிலை வந்தாலும் இதுங்கனால உயிர் வாழ முடியும். பட் எப்படி இதுங்க எல்லாமே மியூட்டேட் பண்ண போகுது என்கிறது தான் பெரிய கேள்வி. எலிகளை பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல நம்மளால பார்க்க முடியும். குப்பையில, வீட்டோட ஓடுல, தண்ணியில நீந்துற எலிகளை கூட நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் எக்ஸ்டென்ஷன் இவங்களாம் அநேகமாக மியூட்டேட் பண்ணி மறுபடியும் இதுங்களோட ஆன்செஸ்டர் மாதிரி பெரிய கிரிச்சரா உருவெடுக்கலாம். நிலத்தில் நடக்கிற எல்லா விஷயமே நம்ம கண்ணுக்கு விசிபிளாக தெரியும். ஆனால் கடலில் என்ன நடக்கும், கடல் எல்லாமே அழிஞ்சிரும்னு சொல்கிறது பெரிய தவறான ஒரு ஃபேக்ட். ஏன்னா ஓஷனானது சாகிறத தாண்டி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஆஃப்டர் 6 எக்ஸ்டென்ஷன் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கடலோட நிறைய இடமானது டேட் ஜோனாக ஆகும். மெரின் கிரிச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகும். கடலோட ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா குறையும். கடலோட டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். என்னதான் இவ்வளோ ப்ரெஷர் கடலுக்கு இருந்தாலும் ஆழ்கடலானது ஓஷனோட சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம அங்கே இருக்கிற கிரிச்சர்ஸ்
சர்வைவ் பண்ணும். என்னதான் கடலானது டாக்ஸிக்கா இருந்தாலும் ஸ்டில் ஓஷன் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் மெரைன் கிரீச்சர். ஆனா என்ன கிரீச்சர்ஸ் 6th எக்ஸ்டிங்ஷனுக்கு அப்புறம் டாமினேட் பண்ணும். இதுல முதல்ல நிக்கிறது பாத்தீங்கன்னா ஜெல்லிஃபிஷ் தான். ஏன்னா இதுங்கெல்லாம் லோவான ஆக்சிஜன் லெவல் கொண்டு கடல்ல சர்வைவ் பண்ண முடியும். ரேப்பிடா பாத்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓஷன்ல இருக்கிற எல்லாத்தையுமே இதுங்களுக்கு உணவா இருக்க முடியும். லிட்டரலி எவ்ரிதிங் இன் தி ஓஷன். கடல்ல இறந்த உயிரில இருந்து கடலோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட இதுங்களுக்கு உணவா இருக்கும். ஈவன் நம்ம காலத்துல கூட இப்போ வரைக்கும் ஜெல்லி ஃபிஷோட பாப்புலேஷன் அதிகமா தான் போய்கிட்டு இருக்கு. ஓஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஜெல்லி ஃபிஷ். இன்னும் நிறைய கிரீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கடல் அடியில சர்வைவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். தி கிரேட்டஸ்ட் டையிங்னு சொல்லப்படுற டைம் பீரியட்ல உலகமே அழியிற நிலைமை போனுச்சு. அப்ப கூட பாத்தீங்கன்னா கடல் அடியில வாழ்ற உயிரினங்களானது நிறையவே தப்பிச்சிச்சு. ஸோ அநேகமா 6th எக்ஸ்டிங்ஷன்ல கடலோட உயிரினம், அதுவும் கடல் அடியில வாழ்ற உயிரினம் சேஃபஸா தான் இருக்கும். இந்த உலகத்தில் எக்ஸ்டிங்ஷனுக்கு அப்புறம் நடக்க போகிற இவால்யூஷன் ஆனது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் எல்லாமே அழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சர் தன்னை தானே ரீபில்ட் பண்ணும். அதுக்கு அர்த்தம் நம்ம இப்போ இருக்கிற உலகம் மாதிரிலாம் ரீபில்ட் பண்ணாது. டோட்டலி டிஃப்ரெண்டாக நம்ம உலகம் ரீபில்ட் பண்ணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கிரீச்சர்ஸை உருவாக்கும். அதில் எந்த கிரீச்சர் சர்வைவ் பண்ண போகிறது தான் எக்ஸ்பெரிமெண்டாக இருக்கும். இதில் தான் யார் அடுத்ததாக வரப்போகிற எர்த்தோட ரூல்ஸ்னு தெரிய வரும். பட் இந்த ஒரு டிசிஷன் ஆனது வெரி மச் அன்பிரடிக்டபிள். குருவிகளோட இனமும் பார்த்தீங்கன்னா டைனோசர் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு கிரீச்சர். ஸோ இஃப் இதுங்கெல்லாம் 6th எக்ஸ்டிங்ஷன்ல சர்வைவ் பண்ணா அநேகமா ஆகாயத்துல ஃபுல்லா டாமினேட் பண்ணலாம். ஏன்னா இதுங்களுக்குன்னு ஏத்த மாதிரியான இக்கோசிஸ்டம் நிலத்துல நடக்கும். பட் என்ன ட்விஸ்ட்னா எல்லா பறவைகளோட இனமும் பாத்தீங்கன்னா சர்வைவ் பண்ணாது. ஒன்லி த மோஸ்ட் அடாப்டபிள் பேர்ட்ஸ் தான் எர்த்தை டாமினேட் பண்ணும். உதாரணத்துக்கு காக்காவோட இனம், சீகர்ல்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பறவை இனம், கிளிகளோட கூட்டம், அதுக்கப்புறம் ரேப்டர்ஸ்னு ஒரு பறவைகளோட கூட்டத்தை சொல்லுவாங்க. இதுங்களுக்கு பேர்ட்ஸ் ஆஃப் பிரேன்னு கூட சொல்லுவாங்க. லைக் ஈகிள், ஹாக்கு, ஃபால்கன்ஸு இதுங்கெல்லாம் இன்டெலிஜென்டான ஒரு கிரீச்சர் நம்ம உலகத்தில். ஹியூமன் என்வாயர்மெண்ட்ல நம்ம கொடுக்குற பொல்யூஷனை தாண்டி இதுங்க சர்வைவ் பண்ணிச்சு, அடாப்ட் பண்ணிச்சு. ஸோ இவங்களாம் அநேகமாக 6th எக்ஸ்டிங்ஷன்ல சர்வைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ உள்ள பேர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்குன்னு ஒரு கூடு வேணும். பட் ஆஃப்டர் மேசிவான எக்ஸ்டிங்ஷனுக்கு அப்புறம் நம்ம கட்டின பில்டிங்ஸே பார்த்தீங்கன்னா அபெண்டன் ஆகி ஒரு பெரிய வீடாக இந்த குருவிகளோட கூட்டத்துக்கு போகும். அங்கிருந்து இனப்பெருக்கத்தை இதுங்களாம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக இந்த பறவைகளோட இனம் பார்த்தீங்கன்னா மியூட்டேட் பண்ணும். சொந்தமாக கூடு கட்டின பேர்ட்ஸு இப்போ அபெண்டனான வீடுகளில் அடை காக்குறதால அதோட மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா அநேகமாக ஒரு ஜாயன்ட் கிரீச்சராக கூட போகலாம். ஸோ அநேகமாக டைனோசர் மாதிரி கிரீச்சர்ஸ் இப்போ குருவிகளோட இனமா போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா கிரீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாருக்கூடையும் சேர்ந்து தான் சர்வைவ் பண்ணும். பட் இதுக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்டென்ஷன் நடக்கிறப்போ வெயிட் பண்ணும். தன்னோட இவால்யூஷனை வேகமாக ஸ்டார்ட் பண்ணது. அதுங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்ணி சர்வைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இவால்யூஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இதுங்க தான் ரெப்டைல்ஸோட கூட்டம். ஒன் ஆஃப் த ஸ்கேரியஸ்ட் கிரீச்சர். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற crocodile கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டைனோசர் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அடுக்கடுக்கான சிச்சுவேஷன் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ வரைக்கும் அக்ரெசிவான கிரீச்சர் தான் crocodile. ஈவன் இதுங்களோட அடாப்டபிலிட்டி இதுங்க வாழ்ற தண்ணியோட சிஸ்டமே மாத்தினுச்சு. அதாவது டைனோசர் காலத்துல இவங்க வாழ்ற தண்ணியோட சிஸ்டம் வேற. ஆனா இப்ப இதுங்கெல்லாம் உருவாக்குன தண்ணியோட சிஸ்டம் 6வது எக்ஸ்டிங்ஷனுக்கு அப்புறம் அநேகமா வெயிட் பண்ணி யாருக்கும் தெரியாம அடாப்ட் பண்ற ரெப்டைல்ஸ் கிரீச்சர்ஸ் கூட உலகத்தை டேக் ஓவர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டெலிஜென்ட் கிரீச்சர் இருக்குது. அதை பற்றி பாருங்களேன், நான் மறந்துட்டேன். ஆக்டோபஸ் நம்மளை விட அதிகப்படியான இன்டெலிஜென்ஸ் கொண்ட ஒரு கிரீச்சர். இதுங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, எங்கிருந்தாலும் எஸ்கேப் பண்ணுற ஸ்கில்ஸு, காம்ப்ளெக்ஸான மெமரி பேட்டர்னு, தனித்துவமான பர்சனாலிட்டி எல்லாமே 6வது எக்ஸ்டென்ஷன்லேருந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற கிரீச்சர்ஸ். எங்கே இருந்தாலும் இதுங்க தனியாக தான் போகும், தனியாக தான் செயல்படும். என்ன தான் தனியாக செயல்பட்டாலும் என்ன நடந்தாலும் அது தாண்டி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ புது இக்கோசிஸ்டமானது கடலில் உருவெடுக்கும், நிலத்துலையும் உருவெடுக்கும். ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, மனுஷங்களை மாதிரி இன்னொரு இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ் மறுபடியும் வருமா? ஆக்சுவலி இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ் ஆல்ரெடி எத்தனையோ ஃபார்மில் உலகத்தில் எக்ஸிஸ் தான் இருக்குது. மனுஷங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸான டூல்ஸை உருவாக்குறதுல இன்டெலிஜென்ட். பறவையோட இனம் பார்த்தீங்கன்னா அதுங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலையும் அதனோட மெமரிஸே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் தான். ஆக்டோபஸ் ஆனது ஏலியன் மாதிரியான கிரீச்சர், தனித்துவத்தில் இன்டெலிஜென்ட். டால்ஃபின் ஆனது சோஷியல் கம்யூனிகேஷனில் இன்டெலிஜென்ட். ஸோ இன்டெலிஜென்ட் ஆனது ஆல்ரெடி எக்ஸிஸ். இங்கே கேள்வி என்னன்னா, எந்த இன்டெலிஜென்ட் கிரீச்சர் ஆனது எந்த ஃபார்மில் உலகத்தை டேக் ஓவர் பண்ணும்? டைனோசர் மாதிரி பெருசாக வருமா? மனுஷனுங்க மாதிரி ஹியூமன் ஃபிகர்ல இந்த கிரீச்சர் உலகத்தை டேக் ஓவர் பண்ணுமா? ஏலியன்ஸ் மாதிரியான கிரீச்சர் உலகத்தை டேக் ஓவர் பண்ணுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் காலம் தான் நமக்கு ஒரு பதில சொல்லும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். Until then, see you, tata, bye bye from Wicked Vision.